கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசுவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்காக கொடுத்த வார்த்தை நாம் இப்பொழுது என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இயேசு இவ்வுலகத்திலே ஏன் வந்தார் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள அவசியமாக இருக்கிறோம். ஆதாம் ஏவாள் முதலாவது அவர்கள் பாவத்தை செய்தபடினாலே இவ்வுலகத்தை மீட்கும் பொருட்டாக அவர் நமக்காகவே பாடுபடும்படியாகவே அவர் உலகத்தில் வந்தது உண்மை. ஆகையினாலே இந்த வார்த்தை கூட நமக்கு எப்படியாய் காண்பிக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படவும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். 2 விதமான காரியங்களை கர்த்தர் இந்த வார்த்தையிலே நமக்கு குறிப்பிடுகிறார். பாருங்க, முதலாவதாக நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் பரிசுத்தர் தானே, ஆனால் நம்முடைய பாவங்கள் அவர் மீது சுமத்தினபடினாலே, அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே, நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களுக்காக நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டவராய் காணப்படுகிறார். 2வது காரியம் பாருங்க, நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக. அல்லேலூயா. எப்படி ஒரு மனிதன் பாவத்திற்கு உட்பட்டு இருக்கிறானோ அவன் நீதிமானாக மாற வேண்டுமானால் நமக்காக ஒரு பரிசுத்த இரத்தம் தேவைப்படுகிறது. அந்த காலத்திலே பார்க்கும் பொழுது ஆடுகள், புறாக்கள் மற்றும் இவைகளை அவர்கள் பலி செலுத்தி அந்த இரத்தத்தின் மூலமாக பாவ நிவிர்த்தியை கொண்டு வந்து இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே அவர் தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்திலே சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதுதான் இங்கே ஆணித்தரமாய் உண்மையாய் நமக்கு புரிய வருகிறது. பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவன். 2வது, நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் மரித்தார், ஆனால் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து நம்மோடு என்றைக்கும் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக நம்மை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்கிற அன்பு உள்ளங்களே, நீங்கள் யாராகிலும் பாவத்திற்கு உட்பட்டு இருந்தால் நீங்கள் இன்றைய நாளிலே உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தம் உங்களை மீட்டு கொள்ளும். அவர் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவரையே பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க.
நமக்காகவே அடிபட்டார். நம்முடைய சுக வாழ்விற்காகவே அடிபட்டார். பாவம் என்று சொல்லும் பொழுது கண்களின் மூலமாகவே பாவம் பெருகி வரும். வாயின் வார்த்தையின் மூலமாகவே பாவம் பெருகி வரும். கரங்களின் மூலமாக பாவங்கள், கால்களின் மூலமாக பாவங்கள், சிந்தனையின் மூலமாக பாவங்கள், இப்படி பாவங்களுக்கு நாம் நெருக்கப்பட்டு இருந்த காலத்திலே இயேசு நம்மை நீதிமான்களாக்க அவரையே ஒப்பு கொடுத்தார். நாம் இன்றைய நாளிலே நம்மை அவருக்காக ஒப்பு கொடுப்போமா? அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. இனி நாங்கள் பாவிகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் வாழும்படியான ஒரு தகுதியை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த உமது கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.